வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். பிரதமர் மோடி திருச்சி வருகையை முன்னிட்டு பாதுகாப்பு பணியில் 2600 போலீசார். மாவட்டம் முழுவதும் ட்ரோன்கள் பறக்கவும் தடை. இந்திய குடிமைப்பணி தேர்வில் இந்த ஆண்டு 60 பேர் தமிழ்நாட்டிலிருந்து தேர்வு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைவது உறுதி. பாஜக திட்டவட்டம். எரிவாயு பற்றாக்குறை ஏற்படவிருப்பதை முன்கூட்டியே யூகிக்க தவறிய மத்திய அரசு. எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குற்றச்சாட்டு. நடிகர் விஜயை திமுக ஒரு பொருட்டாகவே நினைக்கவில்லை என அமைச்சர் ரகுபதி விமர்சனம். முட்டாள்தனமாக பேசி வருவதாகவும் விஜய் மீது கடும் சாடல். ஹோர்முஸ் ஜலசந்தியில் கன்னிவெடிகளை அகற்றாமல் இருந்தால் இதுவரை இல்லாத வகையிலான ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகளை காணலாம். பிரதமர் நரேந்திர மோடி அரசு நிகழ்ச்சி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக இன்று திருச்சி வருகிறார். கேரள மாநிலம் கொச்சியிலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சிக்கு மாலை 5 மணிக்கு வரும் பிரதமர் விமான நிலையத்திலிருந்து விழா நடைபெறும் பஞ்சபூருக்கு ஹெலிகாப்டரில் செல்கிறார். அங்கு இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன், தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம், ரயில்வே துறைகளின் சார்பில் நடைபெறும் அரசு விழாவில் பங்கேற்று சுமார் 5650 கோடி ரூபாய் மதிப்பிலான மேம்பாட்டு திட்டங்களை பிரதமர் தொடங்கி வைக்கிறார். இதேபோல் பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டும் பிரதமர் இன்று மாலை 6:30 மணி அளவில் பஞ்சபூரில் நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசுகிறார். இதில் கூட்டணியின் தமிழக தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி, பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், தமாக தலைவர் ஜி.கே. வாசன், ஐஜேகே தலைவர் பாரிவேந்தர் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்கின்றனர். இதனிடையே பிரதமர் வருகையை முன்னிட்டு பாதுகாப்பு நடவடிக்கையாக திருச்சி மாவட்டத்தில் இன்று ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தடையை மீறுவோர் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அம்மாவட்ட ஆட்சியர் எச்சரித்துள்ளார். இதேபோல் திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதேபோல் திருச்சி பன்னாட்டு விமான நிலையம், விழா நடைபெறும் பஞ்சபூர் பகுதி, சுற்றியுள்ள பகுதிகளில் 2600 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்திய குடிமைப்பணி தேர்வில் இந்திய ஆண்டு 60 பேர் தமிழ்நாட்டில் இருந்து தேர்வாகியுள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை பார்க்டவுன் விக்டோரியா அரங்கில் அகில இந்திய குடிமை பணித்தேர்வு வெற்றியாளர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசிய போது, UPSC தேர்வில் கடுமையான உழைப்பை கொடுத்து வெற்றி பெற்றிருக்கும் அனைவருக்கும் தனது பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் இருந்து UPSC தேர்வில் வெற்றி பெறுபவர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருந்த நிலையில் நான் முதல்வன், ஊக்கத்தொகை என பல்வேறு முன்னெடுப்புகளை தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த ஆண்டு மற்றும் 60 பேர் தமிழ்நாட்டில் இருந்து இந்திய குடிமை பணிக்கு தேர்வாகியுள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார். தமிழ்நாட்டில் இருந்து பல இளைஞர்கள் இந்தியாவின் பல மாநிலங்களுக்கு சென்று எளிய மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்தியாவில் எரிவாயு தட்டுப்பாடு இல்லை என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் மத்திய அமைச்சரும் தமிழக பாஜக பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழ்நாட்டு மக்கள் நல்லாட்சியையும் ஒரு மாற்றத்தையும் விரும்புவதாக கூறினார். தமிழக மக்கள் ஸ்டாலினின் ஊழல் அரசை முடிவுக்கு கொண்டு வர விரும்புவதாகவும், உதயநிதி ஸ்டாலினின் தமிழ் விரோத கலாச்சாரமும் தமிழர் விரோத பண்புகளும் மக்களுக்கு பிடிக்கவில்லை என்றும் தெரிவித்தார். மத்தியில் பிரதமர் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியையும், மாநிலத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியையும் தான் மக்கள் விரும்புவதாக குறிப்பிட்டார். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றும் உறுதிபட தெரிவித்தார். இதையடுத்து போர் காரணமாக பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட எரிபொருட்களின் விலை உயரும் என்றும், ஆனால் இந்திய அளவில் எரிவாயு தட்டுப்பாடு இல்லை என்றும், இது பற்றி மத்திய அரசு சார்பில் தெளிவான அறிக்கை வெளியிடப்படும் என்றும் தெரிவித்தார். நாடு முழுவதும் நிலவும் எரிவாயு சிலிண்டர் பற்றாக்குறையை குறித்து நடவடிக்கை எடுக்க ஒன்றிய அரசு தவறிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ள எதிர்க்கட்சியினர் இதுகுறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வலியுறுத்தி இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2ஆம் கட்ட அமர்வின் 3வது நாளாக இன்றும் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மேற்கு ஆசியாவில் போர் சூழல் தொடர்வதால் LPG கேஸ் விநியோக சங்கிலி பாதிக்கப்பட்டுள்ளது என்றும், அதை தவிர்க்கும் வகையில் ஒன்றிய அரசு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க இந்த அரசு மறுப்பதாகவும், பொறுப்புணர்வை தவிர்த்துவிட்டு ஓடுவதாகவும் என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் எரிவாயு பற்றாக்குறை ஏற்படவிருப்பதை முன்கூட்டியே யூகித்து நடவடிக்கை எடுக்க இந்த அரசு தவறிவிட்டது என்றும் விமர்சித்தார். விஜயை நாங்கள் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் ராஜவீதியில் உள்ள நகர்மன்ற வளாகத்தில் அரசு மருத்துவமனை, இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி இணைந்து உடல் உறுப்பு தானம் மற்றும் முன்பதிவு முகாம் நடைபெற்றது.
இந்த முகாமில் அமைச்சர் ரகுபதி கலந்து கொண்டு உடல் உறுப்புகள் மற்றும் உடல் தானத்திற்கு வடிவங்களை பூர்த்தி செய்து வழங்கிய 26 நபர்களை பாராட்டி பரிசுகள் வழங்கி ஊக்கப்படுத்தினார். இதையடுத்து அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது எரிவாயு தட்டுப்பாடு நீங்க வேண்டிய வழிவகைகளையும் மாற்று வழிவகைகளையும் தமிழ்நாடு அரசு நிச்சயமாக செய்து தரும் என்றும் தெரிவித்தார். பின்னர் பவன் கல்யாண் பேசினாலும் அவன் கல்யாணம் பேசினாலும் எங்களுக்கு கவலை இல்லை என்றும் 3வது அணி 4வது அணி என்று எத்தனை அணி வந்தாலும் எங்கள் அணி மக்களுக்கு நல்லது செய்யும் அணியாகவும் மக்கள் வரவேற்கக்கூடிய அணியாகவும் இருக்கிறது என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து விஜயை நாங்கள் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை என்றும் அவர் முட்டாள்தனமாக பேசி வருகிறார் என்றும் அவர் கூறினார். இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகிற பொழுது என்னங்கிறத தான் பார்க்கணும். நாங்கள் எந்த குற்றவாளியும் தப்பிக்க விடல, காப்பாற்றல. நாங்கள் அவங்களுக்கு தண்டிக்கிறோம், அவர்களை கைது செய்கின்றோம், நடவடிக்கை எடுக்கிறோம், விரைந்து அவர்களுக்கு தண்டனையும் வாங்கி தருகிறோம். மேற்கு வங்க ஆளுநராக RN ரவி மாற்றப்பட்டிருக்கும் நிலையில் இன்று காலை சென்னையில் இருந்து புறப்பட்டு சென்றார். 2021 செப்டம்பர் 18ஆம் தேதி முதல் தமிழ்நாட்டின் ஆளுநராக RN ரவி பதவி வகித்து வருகிறார். திமுக தலைமையிலான மாநில அரசுக்கு ஆளுநர் RN ரவிக்கும் பெரும்பாலும் மோதல் நிலவி வந்தது. இந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களை கிடப்பில் போடுவதாக ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மாநில அரசு வழக்கு தொடர்ந்தது. இதேபோல் மாநில அரசுக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளை ஆளுநரும் முன்வைத்தார். இந்நிலையில் மேற்கு வங்க ஆளுநர் CV ஆனந்த் போஸ் தனது பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து அம்மாநிலத்தின் ஆளுநராக RN ரவியையும் தமிழ்நாட்டின் பொறுப்பு ஆளுநராக கேரள ஆளுநர் RV ஆர்லேக்கர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மேற்கு வங்கத்தின் ஆளுநராக கொல்கத்தாவில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நாளை RN ரவி பொறுப்பேற்றுக் கொள்கிறார். இந்நிலையில் சென்னையில் இருந்து அவர் இன்று காலை புறப்பட்டார். விமானம் மூலம் டெல்லி செல்லும் RN ரவி அங்கிருந்து நாளை காலை கொல்கத்தாவுக்கு செல்ல உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹோர்முஸ் ஜலசந்தியில் கன்னிவெடிகளை வைக்கும் ஈரானின் 16 கடற்படை கப்பல்களை அழித்ததாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து தொடுத்துள்ள போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் 12வது நாளாக போர் நீடித்து வருகிறது. இதில் ஈரான் ராணுவ உள்கட்டமைப்புகள், போர் கப்பல்கள், விமானங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டன. இத்தாக்குதலில் ஈரானின் 44 போர்க்கப்பல்கள் அழிக்கப்பட்டதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து ஹோர்முஸ் ஜலசந்தி அருகே 16 கன்னிவெடி பதிக்கும் கப்பல்கள் உள்பட பல ஈரான் கடற்படை கப்பல்களை தாக்கி அழித்து உள்ளதாக அமெரிக்க ராணுவ மத்திய கட்டளை பிரிவு அறிவித்துள்ளது. இதனிடையே ஈரானுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் ட்ரம்ப் வெளியிட்ட பதிவில் ஹோர்முஸ் நீரிணை வழித்தடத்தில் ஏதேனும் கன்னிவெடிகள் வைத்திருந்தால் உடனடியாக அதனை ஈரான் அகற்ற வேண்டும் என்றும் தெரிவித்தார். கன்னிவெடி அகற்றாமல் இருந்தால் இதுவரை இல்லாத வகையிலான ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். எரிவாயு மற்றும் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக ஒரு மருத்துவ பயனாளி கூட பாதிக்கப்படாத வகையில் முன்னேற்பாடு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டை அரசு மருத்துவமனையில் 1,15 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட மருத்துவ பயனாளிகள் காத்திருப்பு கூடத்தை அமைச்சர் சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். தொடர்ந்து 1,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ஏன்முறை கருவிகள் தொடங்கி வைத்து யோகா மற்றும் இயற்கை மருத்துவ பிரிவுக்கு ஒரு மருத்துவர் மற்றும் ஒரு மருத்துவ உதவியாளருடன் கூடிய சேவையையும் தொடங்கி வைத்தார். இதையடுத்து அமைச்சர் சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், எரிவாயு மற்றும் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக ஒரு மருத்துவ பயனாளி கூட பாதிக்கப்படாத வகையில் முன்னேற்பாடு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்நிகழ்வில் அரசு மருத்துவர்கள், அலுவலர்கள் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இரண்டாயிரத்தி 29ஆம் ஆண்டில் மு.க. ஸ்டாலின் என்ன செய்ய போகிறார் என்று பாஜக பயப்படுகிறது என அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகில் உள்ள குளிப்பிரையில் 7,97,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 33 கிலோவாட் சக்தியுடைய புதிய துணை மின் நிலையம் அமைப்பதற்கு பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் ரகுபதி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழக அரசு மின்சாரம் விநியோகிக்க தீவிரமாக நடவடிக்கை எடுத்து வருவதால் விவசாயிகள் பம்பு செட், மோட்டார்களுக்கு கூடுதல் மின்சாரம் தடையின்றி உபயோகிக்கலாம் என்றும் அவர் தெரிவித்தார். இதையடுத்து பல்வேறு கட்சிகள் தற்போது திமுக கூட்டணியில் வர இருக்கிறார்கள் என்றும், ஆனால் அவர்களுக்கு எல்லாம் இடம் கொடுக்க முடியாது என்றும், அவர்களுக்கு இதயத்தில் இடம் கொடுக்கிறோம் என்றும் கூறினார். பின்னர் 2029ஆம் ஆண்டில் மு.க. ஸ்டாலின் என்ன செய்ய போகிறார் என்று பாஜக பயப்படுகிறது என விமர்சித்தார். கல்லுக்கடை மேடு பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட நியாய விலை கடையை சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் திறந்து வைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு உணவுப் பொருட்களை வழங்கினார்.
திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகிலுள்ள கல்லுக்கடை மேடு பகுதியில் 13,50,000 ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட நியாய விலை கடையை சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் குத்துவிளக்கு ஏற்றி மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். தொடர்ந்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு உணவுப் பொருட்களை வழங்கினார். இதில் நகர் செயலாளர் ரவிக்குமார், வார்டு உறுப்பினர் மோகனா, துறை சார்ந்த அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். திமுக ஆட்சியில் மின் கட்டணம், சொத்து வரி உள்ளிட்ட வரிகள் உயர்ந்துள்ளது என்று முன்னாள் அமைச்சர் வீரமணி குற்றம் சாட்டியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வேப்பூரில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் மேற்கு மாவட்ட செயலாளர் சுகுமார் தலைமை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர்கள் வீரமணி, சேவூர் ராமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் வீரமணி பேசிய போது, திமுக ஆட்சியில் மின்கட்டணம், சொத்து வரி, கடைவரி, வீட்டு வரி உயர்ந்துள்ளது என்று தெரிவித்தார். தோல்வி பயம் வந்துவிட்டதால் மக்களை ஏமாற்றி வாக்குகளை வாங்க கவர்ச்சியான திட்டங்களையும் பொங்கலுக்கு 3,000, 5,000 என வழங்கியுள்ளனர் என்றும் கூறினார். கடந்த 5 ஆண்டுகளில் டாஸ்மாக் வருமானம் 90,000 கோடி ரூபாயாகவும், ஜிஎஸ்டி வருமானம் 2 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு உயர்ந்துள்ள நிலையில் கூட திமுக அரசு 6 லட்சம் கோடி ரூபாயை கடனாக பெற்றுள்ளது என்றும் குற்றம் சாட்டினார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்துடன் நேருக்கு நேர் நின்று தனித்து போட்டியிட திமுகவுக்கு தைரியம் இருக்கிறதா என்று தாவேகா கொள்கை பரப்புரை இணைச் செயலாளர் லயோலா மணி வினவியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே இரும்பேடு 4 முனை சந்திப்பில் தமிழக வெற்றி கழகத்தின் வடக்கு மாவட்ட செயலாளர் சத்யா தலைமையில் கொள்கை பரப்புரை பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கொள்கை பரப்புரை இணைச் செயலாளர் லயோலா மணி, மாநில செய்தி தொடர்பாளர் முகில் வீரப்பன் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். அப்போது லயோலா மணி பேசிய போது, ஆளும் திமுக அரசியல் எதிரி என்றும், மத்தியில் ஆளும் பாஜக கொள்கை எதிரி என்றும், இந்த 2 ஆளும் கட்சிகளை எதிர்த்து ஆரம்பித்த கட்சிதான் தமிழக வெற்றி கழகம் என்றும் தெரிவித்தார். இதையடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்துடன் நேருக்கு நேர் நின்று தனித்து போட்டியிட திமுகவுக்கு தைரியம் இருக்கிறதா என கேள்வி எழுப்பினார். பொது தேர்வு எழுதும் மாணவர்கள் அமைதியாக படிக்க ஏதுவாக இரவு 10 மணி முதல் காலை 6 மணி வரை ஒலிபெருக்கி பயன்படுத்த தடை விதித்து கன்னியாகுமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் பொது தேர்வு எழுதும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை மட்டுமே விழாக்களை நடத்த வேண்டும் என்றும், ஒலி அளவு 55 டெசிபல் அளவை தாண்டக்கூடாது என்றும் கடுமையான உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். குறிப்பாக இரவு 10 மணி முதல் காலை 6 மணி வரை பொது இடங்களில் ஒலிபெருக்கிகள் அல்லது அதிக சத்தம் எழுப்பும் இசைக்கருவிகளை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன், விதிகளை மீறுவோரின் ஒலிபெருக்கிகள் பறிமுதல் செய்யப்படும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த புகார்களை தெரிவிக்க 77பூஜ்ஜியம் மற்றும் 8122223319 ஆகிய எண்களை தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட காவல்துறை அறிவித்துள்ளது. அனைத்து மதத்தினர் இணைந்து சகர் உணவை அவர்களது இருப்பிடத்திற்கே சென்று வழங்குவது பாராட்டுக்குரியது என தமிழக சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ராஃபி தெரிவித்துள்ளார். கோவையில் உள்ள ஜீவசாந்தி அறக்கட்டளையினர் சார்பில் ரயில் பயணிகள், விடுதி மாணவர்கள் என லட்சக்கணக்கான நோன்பாளிகளுக்கு அதிகாலை உணவை தேடி சென்று வழங்கும் பணியில் ஈடுபட்டனர். இப்பணிகளை தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி பார்வையிட்டார். இதுகுறித்து அவர் செய்தியாளர்களிடம் பேசிய போது, இஸ்லாமியர்களின் புனித மாதமான ரம்ஜான் நோன்பை கருத்தில் கொண்டு அனைத்து மதத்தினர் இணைந்து சகர் உணவை அவர்களது இருப்பிடத்திற்கே சென்று வழங்குவது பாராட்டுக்குரியது என புகழாரம் சூட்டினார். இந்நிகழ்ச்சியில் ஜீவசாந்தி சலீம் அஷ்ரப் சகனாஸ், உமா, பல்சமய நல்லுறவு இயக்க நிர்வாகிகள் அபுதாகிர் காஜா, அசாருதீன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஒரு 6,000 பேருக்கு அந்த உணவை கொண்டு போய், இந்த சகர் உணவு கொண்டு போய் மிக சிறப்பான பரிசு கொடுத்தாங்க. ஏன்னா இது இவங்க பண்ணலைன்னா ஒரு கோயம்புத்தூர்ல இன்னைக்கு வளர்ந்து வர்ற ஒரு மாவட்டத்துல எவ்வளவு ஒரு சிரமம் ஏற்படும். அந்த பணியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்காங்க. அது தொடர்ந்து ஒரு 9 வருஷமா எந்த ஒரு ஆதரவும் இல்லாம அவங்க ஒரு அறக்கட்டளை வச்சு நடத்திட்டு இருக்கிறது. இது ஒரு பாராட்டுக்குரியது. கோவையில் சமூக திறன் மேம்பாட்டு பயிற்சி மையத்தில் முப்பெரும் விழா நடைபெற்றது. கோவை மாவட்டம் உக்கடத்தில் சமூக திறன் மேம்பாட்டு பயிற்சி மையம் முப்பெரும் விழா நடைபெற்றது. இதில் பயிற்சி ஆசிரியர் சமீரா தலைமை வகித்தார். இவ்விழாவில் ஒருங்கிணைப்பாளர் முகமது ரஃபீக் பேசிய போது, வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்ப பெண்களின் முன்னேற்றத்திற்காக பல்வேறு நலத்திட்டங்களை அரசு பயனாளிகளுக்கு கொடுத்து வருகிறது என்று கூறினார். இதற்கு ஒத்துழைத்த அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை கூறினார். இந்நிகழ்வில் தனியார் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் முகமது நாசர், தனியார் லேப் நிறுவனத்தின் ரியாஸ்தீன், அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நல வாரிய கண்காணிப்பாளர் மாலினி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். காரைக்கால் ரயில் நிலையத்தில் பதுக்கி வைத்திருந்த மதுபான பாட்டில்களை பாதுகாப்பு படையினர் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரைக்கால் ரயில் நிலையத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலையொட்டி ரயில்வே பாதுகாப்பு ஆய்வாளர் சுனில்குமார் தலைமையில் பாதுகாப்பு படையினர் சோதனை பணியில் ஈடுபட்டனர்.
அப்போது இரண்டாவது நடைமேடைக்கும் மூன்றாவது நடைமேடைக்கும் இடையே சந்தேகத்தினிடமாக 3 பைகள் இருந்துள்ளது. தொடர்ந்து பைகளை கைப்பற்றி சோதனை நடத்தியதில் 100 மதுபான பாட்டில்கள் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து மதுபான பாட்டில்களை பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரான் போர் சூழலால் மெழுகு விலை உயர்ந்து தீப்பெட்டி தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதால் ஒரு பண்டல் விலையை 20 ரூபாய் வரை உயர்த்த உற்பத்தியாளர்கள் திட்டமிட்டுள்ளனர். ஈரான் போர் பதட்டம் காரணமாக மெழுகு இறக்குமதி பாதிக்கப்பட்டுள்ளதால் அதன் விலை கிலோவிற்கு 50 ரூபாய் வரை உயர்ந்து தீப்பெட்டி உற்பத்தி தொழில் கடும் நெருக்கடியை சந்தித்துள்ளது. உற்பத்தி செலவு அதிகரித்துள்ளதால் ஒரு பண்டல் தீப்பெட்டி விலையை 20 ரூபாய் வரை உயர்த்த உற்பத்தியாளர்கள் திட்டமிட்டுள்ள நிலையில் இதன் விலை உயர்வால் பிளாஸ்டிக் லைட்டர்களின் ஆதிக்கம் அதிகரித்து விடுமோ என்ற அச்சமும் எழுந்துள்ளது. மெழுகு தட்டுப்பாடு நீடித்தால் தமிழகத்தில் இந்த தொழிலை நம்பியுள்ள சுமார் 5 லட்சம் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கண்டிச்சங்காட்டில் நடைபெற்ற மாட்டுவண்டி எல்கை பந்தயத்தை பொதுமக்கள் சாலையில் இருபுறத்திலும் திரண்டிருந்து கண்டு ரசித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே கண்டிச்சங்காட்டில் உள்ள மன்மதசாமி காமன் பண்டிகை விழாவையொட்டி மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. பந்தயத்தில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 125 ஜோடி மாடுகள் பங்கேற்றன. இதில் 3 பிரிவுகளாக நடைபெற்ற பந்தயத்தில் வெற்றி பெற்ற மாடுகளுக்கு 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கோப்பைகளும் ரொக்க பணமும் பரிசாக வழங்கப்பட்டது. தொடர்ந்து மாடுகளை சிறப்பாக ஓட்டி வந்த சாரதிகளுக்கு கொடிப்பரிசு மற்றும் கேடயங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. பின்னர் பந்தயத்தை பொதுமக்கள் சாலையில் இருபுறத்திலும் திரண்டிருந்து கண்டு ரசித்தனர். மேலும் பந்தயத்தை முன்னிட்டு நாகுடி காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். மத்திய மாநில அரசுகள் உடனடியாக தலையிட்டு லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ள ஹோட்டல் தொழிலை உடனடியாக பாதுகாக்க வேண்டும் என தமிழ்நாடு ஓட்டல் உரிமையாளர் சங்க மாநில துணைத் தலைவர் ராஜ்குமார் கோரிக்கை விடுத்துள்ளார். திண்டுக்கல்லில் தமிழ்நாடு ஓட்டல் உரிமையாளர் சங்க மாநில துணைத் தலைவர் ராஜ்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டின் காரணமாக நாடு முழுவதும் ஹோட்டல் தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது என்றார். இதில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வட இந்தியர்கள் உள்ளனர் என்றும் தற்போதுள்ள நிலைமையில் 1 வார காலத்திற்கு மட்டுமே ஹோட்டல் தொழிலை நடத்த முடியும் என்றும் தெரிவித்தார். இதே நிலை நீடித்தால் உணவகங்களை மூட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்றும் கூறினார். தொடர்ந்து மத்திய மாநில அரசுகள் உடனடியாக தலையிட்டு லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ள ஹோட்டல் தொழிலை உடனடியாக பாதுகாக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். கொரோனா காலத்திலேயாவது உணவு தயாரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இது கொரோனா காலத்தை விட ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். ஹோட்டல் இண்டஸ்ட்ரியே மூடக்கூடிய ஒரு சூழ்நிலையில ரொம்ப மோசமான சூழ்நிலையில இருக்கிறோம். கொரோனா காலத்துல நாங்க உணவை உற்பத்தி பண்ணக்கூடிய ஏதோ ஒரு வழிவகை இருந்தது. அந்த வழிவகையும் இல்லாம ஆயிடுச்சு. இப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா, எங்களை நம்பி மொத்தம் தமிழ்நாட்டுல மட்டும் 10,000 ஹோட்டல் உணவு தொழிலை நம்பி இருக்கிறது. தென்காசி புதிய பேருந்து நிலையத்தில் மேற்கூரை இடிந்து விழும் அபாயம் மற்றும் அடிப்படை வசதிகள் இல்லாமையால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகி வரும் நிலையில் நகராட்சியின் அலட்சிய போக்கு குறித்து பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தென்காசி மாவட்டம் உருவான 6 ஆண்டுகளில் தலைநகரின் வளர்ச்சி குன்றியுள்ள நிலையில் அங்குள்ள புதிய பேருந்து நிலையம் போதிய பராமரிப்பின்றி பயணிகளுக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. குறிப்பாக மேற்கூரைகள் இடிந்து விழும் நிலையில் இருப்பதோடு முறையான குடிநீர் மற்றும் சுகாதாரமான கழிப்பறை வசதிகள் இன்றி பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். சிறந்த நகராட்சிக்கான விருது பெற்ற தென்காசி நகராட்சியில் பேருந்து நிலையமே இவ்வளவு மோசமான நிலையில் இருப்பது அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. நல்ல குடிதண்ணி 2 பக்கம் வச்சிருந்தாங்க. இப்போ ஒண்ணுமே குடிதண்ணி கிடையாது. சரியான இந்த சாக்கடையெல்லாம் இது பண்ணி சுத்தம் பண்ண மாட்டாங்க. பஸ் ஸ்டாண்டு ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கு. கூடிய சீக்கிரம் அந்த பஸ் ஸ்டாண்டு கட்டி சீரமைச்சு வச்சு கொடுத்தா தான் மக்கள் ஒரு நிம்மதியாக இருக்க முடியும், போக முடியும். எந்த டயத்தில் கீழே விழும்னே சொல்ல முடியாது. அவ்வளோ பயமாக இருக்கு. கோவை காங்கிரஸ் கட்சி பிரமுகர் தனது ஆதரவாளர்களுடன் தங்கள் நிலத்திற்குள் அத்துமீறி நுழைந்து அங்கிருந்த ஆட்களை அடித்தும் பொருட்களையும் சேதப்படுத்தியதால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர்கள் மாநகர காவல் ஆணையரை நேரில் சந்தித்து புகார் மனு அளித்தனர். கோவையை சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் கமலம் இவருக்கு கொடிசியா அருகே 45 சென்ட் பரப்பளவில் நிலம் உள்ளது. இந்நிலத்தில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகி போலியான ஆவணங்கள் தயாரித்து மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து கமலம் நீதிமன்றத்தை அணுகிய நிலையில் வழக்கின் விசாரணைக்கு பிறகு நீதிமன்றம் அவருக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கிவிட்டது. இதனை அடுத்து இந்த நிலத்தில் பாதுகாப்பு ஏற்பாடாக கொட்டகை அமைக்கப்பட்டு கண்காணிப்புக்காக சிசிடிவி கேமராக்களும் பொருத்தப்பட்டிருந்தன. இதன் பின்னர் கடந்த 6ஆம் தேதி 20க்கும் மேற்பட்ட நபர்கள் அத்துமீறி அந்த இடத்திற்குள் நுழைந்து அங்கிருந்த நபர்களை அடித்தும் பொருட்களை சேதப்படுத்திவிட்டும் சென்றனர். இது தொடர்பாக ஓய்வு பெற்ற ஆசிரியர் கமலம், அவரது மகன் மற்றும் அவர்களது வழக்கறிஞர்கள் ஆகியோர் இணைந்து கோவை மாநகர காவல் ஆணையரை நேரில் சந்தித்து புகார் மனு அளித்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக தற்போது அந்த இடத்தை வாங்கிய மாதேஸ்வரன் பேசிய போது, காங்கிரஸ் கட்சி பிரமுகர் தனது ஆதரவாளர்களுடன் தங்கள் நிலத்திற்குள் அத்துமீறி நுழைந்து பொருட்களை சேதப்படுத்தியதுடன் அந்த இடத்தை மீண்டும் ஆக்கிரமிக்க முயற்சி செய்து வருகிறார் என்றும் கூறினார்.
இதுகுறித்து பீளமேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். கோவை மாநகர காவல் ஆணையரும் முதலமைச்சரும் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். 2010 மருமக பேர்லைங்க, ஜீகான்னு ஒரு மருமக பேரில் அவர் வந்து போலி பத்திரம் போட்டாருங்க. 2016 பவரை கேன்சல் பண்ணதுக்கப்புறம் போய் பத்திரம் போட்டார். இதை நாங்கள் வந்து கோர்ட்டில் போட்டு ஹைகோர்ட்டில் போய் ஹைகோர்ட்லேருந்து ஒரு ரிட் போட்டு அவர் வந்து ரெஜிஸ்டாரே அதை விசாரிச்சு அது போலி பத்திரம் தான் அப்படின்னு ஃப்ராட் அண்ட் டாக்குமெண்ட், நம்மகிட்ட டாக்குமெண்ட் எல்லாமே இருக்குதுங்க. ரெஜிஸ்டாரே ஒரு ஆர்டர் போட்டாருங்க, இந்த பத்திரம் செல்லாது அப்படின்னு சொல்லிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் அதை வாங்கியிருக்கோம். நாங்கள் வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து உள்ள நாங்கள் வாங்கி உள்ள பசங்களாக குடியிருந்தாங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா போட்டிருந்தோம். 2 பசங்க குடியிருந்தாங்க. லேப்டாப் வச்சு அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. எல்லாமே இருந்தது. ஏற்காட்டில் அருகே உள்ள கருமாரியம்மன் கோவிலில் அம்மனின் தாலி மற்றும் உண்டியலை திருடி சென்ற இருவரை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்து சிறையில் அடைத்தனர். சேலம் மாவட்டம் ஏற்காடு முருகன் நகரில் உள்ள கருமாரியம்மன் கோவிலில் கடந்த சில நாட்களுக்கு முன் நள்ளிரவில் கோவிலுக்குள் புகுந்த மர்ம நபர்கள் கருவறையில் இருந்த அம்மனின் தாலி, உண்டியலை திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து கோவில் நிர்வாகத்தினர் ஏற்காடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்த புகார் அடிப்படையில் காவல்துறையினர் தனிப்படை அமைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் முருகன் நகரில் சந்தேகத்திற்கு இடமான வகையில் மது போதையில் சுற்றித் திரிந்த இருவரை பொதுமக்கள் மடக்கி பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். தொடர்ந்து அவர்களை விசாரணை செய்த போது குண்டூர் பகுதியை சேர்ந்த பொன்குமார், எம்ஜிஆர் நகரை சேர்ந்த அருண் ஆகிய இருவரும் திருடியதை ஒப்புக்கொண்டனர். இதையடுத்து இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இதில் அருண் என்பவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவருக்கு மட்டும் நீதிமன்றம் சொந்த ஜாமீனில் செல்ல அனுமதி வழங்கியது. மற்றொரு குற்றவாளியான பொன்குமாரை சிறையில் அடைத்தனர். வாழப்பாடி அருகே முன்விரோதம் காரணமாக வியாபாரியை வெட்டிய வழக்கில் ஒருவரை கைது செய்து மேலும் இருவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் செல்லியம்பாளையத்தை சேர்ந்தவர் பினாயில் வியாபாரி கஜேந்திரன். இவர் இரவு செல்லியம்மன் கோவில் அருகே நின்று கொண்டிருந்த போது அங்கு இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் அவரை கத்தியால் கடுமையாக தாக்கினர். தொடர்ந்து படுகாயமடைந்த கஜேந்திரனை மீட்டு சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். தகவல் அறிந்து வந்த காரியப்பட்டி காவல்துறையினர் கஜேந்திரனை கத்தியால் வெட்டிய 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் செல்லியம்பாளையத்தை சேர்ந்த பெயிண்டர் பாரதி என்ற இளைஞரை சந்தேகத்தின் பேரில் கைது செய்தனர். மேலும் இருவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இது குறித்து காரியப்பட்டி காவல்துறையினர் பேசிய போது கூட்டாத்துப்பட்டியை சேர்ந்த ஜெகன் செல்லியம்பாளையத்திற்கு வந்துள்ளார். அப்போது கஜேந்திரன் ஜெகனிடம் தகராறில் ஈடுபட்டார். இதன் காரணமாக ஜெகன் அவரது நண்பர்களுடன் இணைந்து திட்டமிட்டு கத்தியால் அவரை வெட்டியுள்ளனர் என்று தெரிவித்தார். காரியாபட்டி அருகே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரை மர்ம கும்பல் அரிவாளால் வெட்டி உயிர் மாய்க்க செய்துவிட்டு தப்பி ஓடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியில் உள்ள வரலொட்டி ஊராட்சி மன்றத்தின் முன்னாள் தலைவர் திருப்பதி தனது சொந்த வேலைக்காக இருசக்கர வாகனத்தில் விருதுநகர் சென்றுவிட்டு வரலொட்டிக்கு திரும்பினார். அப்போது காரியாபட்டி அருகே சென்று கொண்டிருந்த திருப்பதியை எதிரே வந்த 5 பேர் கொண்ட மர்ம கும்பல் அவரை கீழே தள்ளிவிட்டு கையில் இருந்த அரிவாளால் உயிர் மாய்க்க செய்துவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். தொடர்ந்து அவரின் அலறல் சத்தம் கேட்டு அங்கிருந்த பொதுமக்கள் இது குறித்த மல்லாங்கிணறு காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உயிரிழந்த திருப்பதியின் உடலை மீட்டு விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். பின்னர் இந்த சம்பவம் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கண்ணன் தலைமையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இனி வருவது திரையுலக செய்திகள். பெங்களூரில் இயக்குனரும் தயாரிப்பாளருமான தக்காளி சீனிவாசன் உடல்நலக்குறைவால் காலமானார். இயக்குனரும் தயாரிப்பாளருமான தக்காளி சீனிவாசன் உடல்நலக்குறைவால் பெங்களூரில் காலமானார். இவர் 1980ஆம் ஆண்டு காலகட்டத்தில் தமிழ் திரையுலகில் இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர் என பன்முகத்தன்மை கொண்டவராக விளங்கினார். இவர்கள் வருங்கால தூண்கள், மனசுக்குள் மத்தாப்பு, நாளைய மனிதன், அதிசய மனிதன் போன்ற படங்களை தயாரித்துள்ளார். ஜென்ம நட்சத்திரம், விட்னஸ், அசோகவனம் உள்ளிட்ட திரைப்படங்களையும் இயக்கியுள்ளார். கமல்ஹாசனின் சூரசம்ஹாரம் உள்ளிட்ட சில படங்களிலும் சீனிவாசன் நடித்துள்ளார். உடல்நலக்குறைவால் மறைந்ததை தொடர்ந்து திரையுலகினரும் ரசிகர்களும் பெரும் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். நீண்ட நாட்களுக்கு பிறகு சென்னை திரும்பியுள்ள அஜித்குமார் புதிய படத்தில் நடிப்பார் என ரசிகர்களிடையே பலத்த எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. தமிழ் திரையுலகில் முன்னணி நட்சத்திரமாக விளங்கி வரும் நடிகர் அஜித்குமார் துபாயில் சமீப காலமாக கார் பந்தயத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் மத்திய கிழக்கு நாடுகளில் போர் சூழல் நிலவி வருவதால் விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது நடிகர் அஜித்குமார் நீண்ட நாட்களுக்கு பிறகு சென்னைக்கு வருகை தந்துள்ளார். தொடர்ந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு சென்னை திரும்பியுள்ள அஜித்குமார் புதிய படத்தில் நடிப்பார் என ரசிகர்களிடையே பலத்த எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இனி வருவது உலக செய்திகள்.
இலங்கையில் பெட்ரோல் டீசல் விலை ராக்கெட் வேகத்தில் உயர்ந்ததால் மக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றம் காரணமாக கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தது. இதனால் பெட்ரோல் டீசல் மற்றும் எரிபொருளுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து உலக நாடுகள் அவற்றின் விலையை கணிசமாக உயர்த்தி வருகின்றன. இதன்படி இலங்கையில் பெட்ரோல் டீசல் விலை ராக்கெட் வேகத்தில் உயர்ந்துள்ளது. இதில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 25 ரூபாய் அதிகரித்து 366 ரூபாயாக உயர்ந்தது. டீசல் விலை லிட்டருக்கு 22 ரூபாய் உயர்ந்து 353 ரூபாயாக ஆனது. மேலும் மண்ணெண்ணெய் விலை லிட்டருக்கு 13 ரூபாய் அதிகரித்து 195 ரூபாயாக ஆனது. இதனால் மக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். மகாராஷ்டிரா மாநிலம் முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸின் இல்லத்திற்கு சென்ற இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ் மற்றும் சிவம் துபேக்கு முதல்வர் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். 20 ஓவர் உலக கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு அனைவரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்திய வீரர்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்பிய நிலையில் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த வரிசையில் இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ் மற்றும் சிவம் துபே தனது சொந்த ஊரான மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு திரும்பினர். தொடர்ந்து இருவரும் மகாராஷ்டிரா முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸின் இல்லத்திற்கு சென்றனர். அப்போது முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் இருவருக்கும் பூங்கொத்து கொடுத்து வரவேற்று வாழ்த்துக்களை தெரிவித்தார். இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று ஒரு சவரன் 1,20,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 70 ரூபாய் அதிகரித்து 15,120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 560 ரூபாய் அதிகரித்து 1,20,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,31,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 3,000 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 3 லட்சம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்கு சந்தைகளில் வணிகம் இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் செக்சஸ் 685 புள்ளிகள் குறைந்து 77,521 புள்ளிகள் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 194 புள்ளிகளில் குறைந்து 24,067 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். பிரதமர் மோடி திருச்சி வருகையை முன்னிட்டு பாதுகாப்பு பணியில் 2,600 போலீசார். மாவட்டம் முழுவதும் ட்ரோன்கள் பறக்கவும் தடை. இந்திய குடிமைப்பணி தேர்வில் இந்த ஆண்டு 60 பேர் தமிழ்நாட்டிலிருந்து தேர்வு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைவது உறுதி. பாஜக திட்டவட்டம். எரிவாயு பற்றாக்குறை ஏற்படவிருப்பதை முன்கூட்டியே யூகிக்க தவறிய மத்திய அரசு. எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குற்றச்சாட்டு. நடிகர் விஜயை திமுக ஒரு பொருட்டாகவே நினைக்கவில்லை என அமைச்சர் ரகுபதி விமர்சனம். முட்டாள்தனமாக பேசி வருவதாகவும் விஜய் மீது கடும் சாடல். ஹோர்முஸ் ஜலசந்தியில் கன்னிவெடிகளை அகற்றாமல் இருந்தால் இதுவரை இல்லாத வகையிலான ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.